உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பக்கத்துல எதுவுமே தெரியலையே. நான் இப்ப பெட்ரோல் எங்க இருந்து போடுறது? ஐ ஹேட் யூ லக்ஷ்மி, ஐ ஹேட் யூ. இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். லக்ஷ்மி இல்லாம இருந்திருந்தா ரிஷி கூட நான் இருந்திருப்பேன். ஓ நோ 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 நோ. நான் அந்த ஹோட்டலுக்கு போகலனா லக்ஷ்மி ரிஷிய இல்ல, அத ஒருபோதும் நான் நடக்க விட மாட்டேன். ஏதாச்சும் சொல்லணுமா? எப்போ வீட்டை விட்டு கிளம்பணும்னோ அப்போ வேண்டாம். ஆக்சுவலா எப்ப நீ என்ன மிரட்ட ஆரம்பிச்சியோ என்ன சொல்லணுமோ அதை நேராவே நீ சொல்லு. நாம எந்த ரெசார்ட்ல தங்க போறோமோ அந்த ரெசார்ட்ல நாம 2 பேரும் தனித்தனி ரூம்ல போய் தங்கலாம். உனக்கு புரியுதா? வேற வேற ரூம்ல தங்கலாம், ஒண்ணா இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா எதுக்குன்னு தான் எனக்கு இப்ப புரியல. எதுக்கு உனக்கு தனித்தனி ரூம் வேணும்? என்ன கேட்டா என்ன அர்த்தம்? என்ன இது என்னோட இஷ்டம், உனக்கு என்ன? ஆனா நான் விரும்புறேன். என்ன? உன் கூட இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன். உன் கூட நான் விரும்புறது நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல தான் இருக்கணும். எனக்கு உன் பக்கத்திலே இருக்கணும். நான் உன்னோட பொண்டாட்டி, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. என்னால உன்னை தனியா விட முடியாது ரிஷி. உன்னுடைய தோஷம் இருக்கே, அது ரொம்ப உக்கிரமா இருக்கு. அது உனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திடக்கூடாது. அதனால நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பேன் ரிஷி. ஒருவேளை நீங்க பக்கத்திலே இருந்தா எங்க நான் உன்னை நெருங்கிடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. நான் அதை விரும்பவும் இல்லை. நான் டயத்துக்கு அங்க போய் சேரலன்னா கண்டிப்பா லக்ஷ்மி ரிஷியை நெருங்கிடுவா. ரிஷியாலையும் அமைதியா இருக்க முடியாது. ஷிட். மலிஷ்கா, பேக் கூட இங்க இல்லையே. துணி கூட சிதறி இருக்கு. இவ ட்ரெஸ்ஸும் இங்க இல்ல. எங்கேயாவது வெளியே போயிருக்காளா? எங்க போயிருக்கானே தெரியல. மாம், ஹலோ. தேங்க்யூ மாம், எனக்கு கால் பண்ணீங்க. லிசன், ஒரு சின்ன வேலை பண்ணுங்களேன். நீங்க பெட்ரோல் பங்குக்கு போங்களேன். பெட்ரோலா? ஏ, நீ எங்க இருக்க? வீட்லயும் இல்ல, எங்க போயிருக்க? நான் இங்க வெயில்ல அப்படியே வெந்து செத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ மகாபலேஸ்வர் ஹோட்டலுக்கு போகணும். ப்ளீஸ் நீங்க அங்க இருந்து ஏதாவது பண்ணுங்க. மகாபலேஸ்வரா? ஏ மலிஷ்கா? ஏன்னா ரிஷி பிசினஸ் ட்ரிப்காக அங்க போயிருக்கான். நான் அவன் கூட போய் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா அங்க போய் நானே ஷாக் ஆயிட்டேன். லக்ஷ்மி அவன் கூட போயிட்டு இருக்கா. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் ரிஷி கூட இருக்கணும், அவன் பக்கத்துலயே இருக்கணும். அதோட அவன் கவனம் ஏன் மேல இருக்கணும், லக்ஷ்மி மேல இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த பட்டிக்காட்டு போனால என்ன பண்ண முடியும்? ரிஷி என் கூட தான் இருப்பான். we will have fun. அதெல்லாம் இருக்கட்டும்மா. அவன் லக்ஷ்மியை எதுக்கு கூட்டிக்கிட்டு போனா முதல்ல அதை சொல்லு. அவனுக்கு வேற வழி இல்ல. he was forced to do it. இப்படி எல்லாம் யாராவது ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா? என்னமா நான் எல்லாத்தையும் ரோட்ல நின்னு உங்ககிட்ட சொல்லவா? வந்து சொல்றேனேமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நிலைமை மோசமா இருக்கு. வண்டி நடுவுல நின்னுடுச்சுமா. லிஃப்ட் கிடைக்குமான்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதுவும் நீ கிடைக்கல. எக்ஸாக்ட்டா இப்ப எங்க இருக்க? ஓ, அதுவா? ஒரு செகண்ட். தோ இங்க ஏதோ எழுதி இருக்கு. இட்ஸ் சம்திங் லைக் கர்பாடா. ஏதோ கர்பாடான்னு எழுதி இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, நீ அங்கேயே நில்லு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்றேன். உன் டாடியோட ஃபேக்டரி ஒண்ணு அங்க இருந்தது. அவர் அங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. லெட் மீ see if something can be managed. சரி மாம், ஆனா கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க ப்ளீஸ். என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சரிம்மா. இல்ல லக்ஷ்மி, நான் தோத்து போக மாட்டேன். தோக்குறது என்னோட ரத்தத்திலேயே இல்ல. ரிஷி கூட நான் உன்னை இருக்க விட மாட்டேன். at any cost. டோன்ட் ஸ்மைல். இது என்னது? என்னது? டோன்ட் ஸ்மைல், டோன்ட் ஸ்மைல். இது என்ன ரொம்ப புதுசா இருக்கு? நீ என்ன இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க? ஸ்மைல் பண்ற? நான் எப்பவுமே ஸ்மைல் பண்ணுவேன். சொல்ல போனா நீ தான் என்ன ஸ்மைல் பண்ண சொல்லுவ. ஆனா அப்ப விஷயமே வேற. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ மீன், அது உன்னோட ஸ்மைல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப நான் உன்னை ஸ்மைல் பண்ண சொல்றதே இல்ல. ஆனா நீயே தான் சிரிச்சுக்கிட்டே இருக்க. முன்னாடி எல்லாம் நான் உன்னை ஸ்மைல் பண்ண சொல்லும் போது நீ அப்ப என் பேச்சு கேட்ப. ஆனா இப்ப நான் சொல்ற எதையுமே நீ கேட்கறது இல்லையே. நான் தான் கேக்குறேனே, எல்லா பேச்சையும் நான் கேக்குறேன். எல்லாத்தையும் கேக்குறியா? என் கூட நீ மகாபலேஸ்வருக்கு வர வேண்டாம்னு சொன்னல. ஆனா நீ என் பேச்சு கேட்டியா? கேட்டேனே, நல்லாவே ஆன்னு கேட்டேன். நல்லாவே கேட்டனா? அப்புறம் இப்போ என் காருக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சு. ஆனா நான் அதை ஏத்துக்கல. கேக்குறது வேற, ஏத்துக்கிறது வேற தானே. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. FJ ஃப்ளாப் ஜோக் அடிச்சிட்டு நீயே சிரிச்சுக்கிறியா? ரொம்ப மட்டமான ஜோக். சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. என்கிட்ட இப்ப என்ன கேட்கணுமோ அதை மட்டும் நீ கேளு. என்ன
அதை கேக்குறதுக்காக தான் நீ துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அதை கேட்காம நீ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க. நான் என்ன கேட்கறதுக்காக துடிக்கிறேன்? வேற என்னது, டயர் சேஞ்ச் பண்ண எப்படி கத்துக்கிட்ட? உனக்கு எப்படி தெரியுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு எதுவும் இல்ல. சரி, அப்போ விட்டு தள்ளு. எதுக்கு இப்படி ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு இருக்க? ஆட்டிடியூட் காட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணு இல்ல, புரியுதா? அண்ட் எப்படி எனக்கு காரை சேஞ்ச் பண்ண ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் நானும் ஆயுஷும் கார்ல வரும்போது நிறைய முறை இதை பண்ணிருக்கோம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு, அதனால நான் போய் சரி, நான் நம்பிட்டேன். குட், நல்லதா போச்சு. நீ பாத்துட்ட, ஏதோ நல்ல வேலையும் கொஞ்சம் பண்ணிருக்க. அது இருக்கட்டும், நீ என்கிட்ட ஒண்ணு சொன்னல, அதான் உங்க அப்பா கிட்ட ஒரு டிராக்டர் இருந்துச்சு கிராமத்துல. இங்க பாரு, அத பத்தில எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதான் டயர் எப்படி சேஞ்ச் பண்ணனும். அது சரி, ஆனா எனக்கு எப்படி அது தெரியும்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. அத பத்தி நீ என்கிட்ட கேட்க விரும்பினா தாராளமா கேட்கலாம். சரி, எனக்கு என்ன கேட்கணுமோ அதை நானே கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம எவ்வளவு நாள் தங்க போறோம்? கொஞ்ச நாளைக்கு இங்கதான். ஆனா நீ போகணும்னு நினைச்சா நான் உனக்கு டிரைவர் அரேஞ்ச் பண்றேன். நீ இங்க இருந்து அப்படியே திரும்பி கிளம்பிடலாம். ரிஷி, என்ன இங்க இருந்து விரட்டுறதுல நீ ரொம்ப ஆர்வமா இருக்க. ஏன் திருட்டுத்தனம் ஏதாவது பண்ண போறியா என்ன? அதனாலதான் அடிக்கடி என்ன நீ விரட்ட பாத்துக்கிட்டே இருக்க. நான் உனக்கு அதிகமா தொல்லை கொடுக்கறேனா என்ன? உனக்கு தொல்லையா இருந்தா நீ அதையும் சொல்லிடு. இப்ப நான் உன்கிட்ட சொன்னா நீ அப்படியே திரும்பி போயிடுவியா? ஆ, நீ தொல்லை கொடுக்கற, அதுவும் ரொம்ப அதிகமா. என்னாச்சு? இப்பதானே சொன்ன நான் ஹான்னு சொன்னா நீ அப்படியே இங்க இருந்து திரும்பி போயிடுவேன்னு. போக மாட்டேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான்லாம் போக மாட்டேன். இன்னும் சொல்லப்போனா நீ என்னோட விஷயத்துல இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இன்னும் வெறும் 3 மாசம் தானே. அதுக்கப்புறம் கோர்ட்டே உனக்கு ஃபுல் விடுதலை கொடுத்துரும். அதுக்கப்புறம் நான் உன் பக்கத்துல கூட இருக்க மாட்டேன் உனக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு. எனக்கு என்ன ஆச்சு? இவ சொன்னதை கேட்டதும் நான் ஏன் அப்செட் ஆகுறேன்? மனசு நொந்து போயிடுதா? ஒரு மாதிரியா இருக்கு. மேம், உங்களுக்கு தான் உதவி தேவைப்படுதா? ஒரு லேடி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஐயா, அது நானே தான். ப்ளீஸ். தேங்க்ஸ் மாம். நீங்க சொன்ன மாதிரி கார் வந்தாச்சு. நான் கார்ல போயிட்டு இருக்கேன். கார் வந்துருச்சா? மலிஷ்கா, நான் யார்கிட்ட சொன்னேனோ அவர் வரதுக்கு இன்னும் டைம் ஆகும். சரி, யாரோ லிஃப்ட் கொடுத்திருக்காங்க. இட்ஸ் ஃபைன். ஆர் யூ மேட்? மலிஷ்கா, தப்பான வண்டியில இருக்க. சரி, எனக்கு எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுருவாங்க இல்லையா? ரிலாக்ஸ். தப்பான வண்டி உன்னை சரியான இடத்துக்கு விட்டுடாத. நீ முதல்ல கார்ல இருந்து இறங்கு. மாம், ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஓகே, நீங்க என் கூட சண்டை போடுறீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு லிஃப்ட் கிடைச்சிருச்சு. நான் போயிட்டு இருக்கேன். மலிஷ்கா, நீ என் பேச்சை எப்பவுமே கேக்குறது இல்ல. நான் உன்னோட அம்மா. நான் கரெக்டா தான் சொல்றேன். மாம், ப்ளீஸ் ஸ்டாப் இட். அண்ட் லிசன், நான் இதுக்கு மேல பேசினா நான் தப்பான வண்டியில ஏறி இருக்கேன்னு இந்த ஆளுக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வரும். சோ ப்ளீஸ் ஸ்டாப் இட். எப்பவும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. என் பேச்ச நீ கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு லக்ஷ்மி ரிஷி கூட இருந்திருக்க மாட்டா. அவன் கூட உனக்கு கல்யாணம் நடந்திருக்கும். நீ தப்பான கார்ல போயிட்டு இருக்க மலிஷ்கா. முதல்ல நீ கீழே இறங்கு. முதல்ல நீ கீழே இறங்கு, இல்லன்னா ஏதாவது பிரச்சனை வந்துரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.